பீர்க்கங்காய் பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது அவங்க நான்வெஜ் லவர்ஸாக இருந்தாலும் சரி, பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்களா இருந்தாலும் சரி, இதை ஒரு முறை ட்ரை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களே திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீர்க்கங்காய் மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை, 5-6 காஞ்ச மிளகாய் வறுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்துருக்க இந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டதுமே வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பீர்க்கங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இதை மூடி வச்சு வேக வைக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதை பார்த்து தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுடர், அதை வந்து இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் இனி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். அது என்னன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும்.